ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th இருக்கக்கூடிய சிந்து நாகரிகம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் வந்து ஆல்ரெடி நம்ம பார்ட் வீடியோவில் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோ அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த 3 எக்ஸாமுக்கான ஜிஎஸ் கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் போட உங்களுக்கு அதில் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். சிந்து நாகரிகம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கலின் சின்னம் சிந்து நாகரிகம். அதாவது வந்து நகரமயமாக்கல்ன்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா கிராம நாகரிகமாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நகரமயமாக்கல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது சிந்து நாகரிகம் தான். ஸோ முதற்கட்ட நகரமயமாக்கல் அப்படின்னா அது சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் கட்டம் அப்படின்றது தான் நமக்கு கீழடி, உறையூர் இந்த பகுதியில் சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் நிலவின. அதாவது நம்மளோட இந்தியாவில் வடமேற்கு, இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். கொஞ்சம் மேப்லாம் சின்னதாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதுதான் இந்தியானா. வடமேற்கு இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே தான் வடமேற்கு இந்தியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த வடமேற்கு இந்தியாவில் தான் என்னாகும் அப்படின்னா அந்த பண்பாடு நிலவிருக்கும். அப்போ மற்ற இடத்துலலாம் என்ன நிலவிருக்கும் அப்படின்னா இடைக்கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலம், கற்காலங்கள், பழங்கற்காலம் இந்த மாதிரி பகுதிகளெலாம் மற்ற இடத்துகளில் வந்து நிறுவியிருக்கும் ஓகேங்களா. ஸோ சாலை நிலவிட்டு இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் சிந்து நாகரிகம் முன்னாடி என்னென்ன பார்த்துருப்போம்னா கற்காலம் எத்தனை அப்படின்னா பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். அதில் பழங்கற்காலத்தில் மேல் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே 3 வகையாக பிரித்து பார்த்துருப்போம். அதில் என்னென்ன நிலவுச்சு, எங்கெங்கே அந்த இடங்கள்லாம் இருக்குது. புதிய கற்காலம்னா இப்போ மெஹர்கரில் நிலவியது, கிமு 7000க்கும் முற்பட்டது, இதெல்லாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்க்கலாம். வடமேற்கு நிலவுச்சுன்னு சொன்னாலும் அதை பற்றி பார்க்கலாம். பெயரிடும் முறையும் படிநிலைகளும் கால வரிசையும். இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வடமேற்கில் இருக்கக்கூடிய நாடு தான் எதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஓகேங்களா. ஸோ அந்த பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலையும் சேர்த்து தான் வந்து இந்த சிந்து நாகரிகமானது நிலவுச்சு. சிந்து நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3300 ஸ்டார்ட் ஆகி 1900 வரைக்கும் நிலவிருக்கும் கிமுல ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இங்கே 3000 ஸ்டார்ட் ஆனது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சிந்து நாகரிகம்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த காலம் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து சிந்து நாகரிகம்னு மட்டும் இல்லாமல் ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற அந்த பெயராலையும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது திடீர்னு ஒரே நாளில் தோன்றல கிடையாது. புதிய கற்கால கிராமங்களுடைய தொடக்கம் நடைபெற்றது. ஏறத்தாழ ஒரு 7000 கற்கால பகுதியான மெஹர்கரின் காலத்தை என கணக்கிடப்படுகிறது. அது மாதிரி காலத்தை போல அப்படின்னு சொல்லிட்டு கணக்குப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் பல்வேறு காலங்களாக பின்வருமாறு பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹரப்பா நாகரிகம்ன்றது ஒரே நாளில் தோன்றலை. அந்த புதிய கற்காலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த புதிய கற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களோட தொடர்ச்சியாக தான் இந்த நகர நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட அது எதோட கம்பேர் பண்ணலான்னா 7000 மெஹர்கர் இருந்துச்சு பார்த்திங்களா, அது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹரப்பா வந்து மொத்தம் 3ஆக பிரிஞ்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன சொன்னோம் அப்படின்னா 3300லேருந்து 1900 வரைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். அந்த ஹரப்பா நாகரிகத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா தொடக்ககால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. நீங்கள் கேட்கலாமே சிந்து தானே ஏன் ஹரப்பானே, ஏன்னா ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம். அதனால தான் இங்கே ஹரப்பான்னு சொல்லியிருக்காங்க. தொடக்ககால சிந்து நாகரிகம் அப்படின்னும் இதை சொல்லலாம். இப்போ தொடக்ககால ஹரப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3000லேருந்து 2600, இந்த 3300 இருக்குல்ல, அந்த 300 கணக்கில் எடுக்காமல் 3000லேருந்து 2600 வரைக்கும் இருந்தால் அது தொடக்ககாலம். முதிர்ச்சி அடைந்தது 2600லேருந்து 1900. பிற்கால ஹரப்பான்னு பார்த்தோன்னா 1900லேருந்து 1700. இந்த 1900லேருந்து 1700க்குள்ளே தான் என்னாகும் அப்படின்னா இந்த சிந்து நாகரிகம் அப்படின்றது வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற அந்த ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது. அதற்கு பின் அது வீழ்ச்சி அடைந்தது. அதாவது வந்து 3000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் வளைஞ்சு இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா டைமில் நல்லாவே செழிப்பாக இருந்திருக்கு. அடுத்து 1900லேருந்து அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. ஹரப்பாவுக்கு முதல்ல வந்து 1826 வருகை தந்தவர் யார் அப்படின்னா மேசன். யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் வராரு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் பார்த்தவர் யாருன்னா இந்த சார்லஸ் மேசன் தான். எந்த வருஷம் 1826 வராரு ஓகேங்களா. அடுத்து 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் அப்படின்றவர் வந்திருக்காரு. அப்போ 1826 ஹரப்பாவுக்கு வந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன்றவர் ஓகேங்களா. இப்போ சார்லஸ் அப்படின்னா சார்,
சார்னா 2 எழுத்தா, அப்போ 2 26ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அம்ரிக்கு யார் வந்திருப்பானா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் வந்திருப்பார். அம்ரின்றது 3 எழுத்து, அப்போ 3ன்னு வரும், அப்போ 31 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது லாகூர்லேருந்து முல்தான் அப்படின்றதும் கராச்சின்றதும் ஒன்று தான். ஸோ வந்து சில இடத்துல கராச்சின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருந்து ஒரு முத்திரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யார் அப்படின்னா அந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர். அவர் ஒரு தொல்லியல் அளவீட்டு துறையுடைய ஒரு அளவையாளர். ஓகேங்களா. ஸோ அவருக்கு ஒரு முத்திரை கிடைக்கிது. அப்போ தான் அவர் வந்து முத்திரை கிடச்சிருக்கு, இங்கே என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பிரச்சனை. ஓகேங்களா. ஆனால் அவர்னால மட்டும் இது வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய சர் ஜான் மார்சல் தான். அது பின்னாடி வர நம்ம பார்ப்போம். இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி முத்திரை கிடச்சதுனால 3 தடவை வந்து பார்வையிடுறாரு. 53ல் ஒரு தடவை வராரு, 56ல் ஒரு தடவை வராரு, 1875ல் ஒரு தடவை வராரு. ஸோ மொத்தம் 3 முறை. ஓகேங்களா. 53, 56, 75ல் வராரு. இவர் ஹரப்பாவை பார்வையிட்டிருக்காரே தவிர ஆனால் அந்த நாகரிகத்தை வெளிக்கொண்டு வரணுன்ற அளவுக்கு ஆய்வுகள் நடத்தலாம். ஓகேங்களா. பார்வையிட்டு அங்கே என்னென்ன இருந்திருக்கு அப்படின்ற மட்டும் பார்த்துருக்காங்க. ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்சல் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சர் ஜான் மார்சல். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எத்தனை முறை வந்தார்னா 3 முறை, 53, 56, 75ல் வந்திருக்காரு. ஆனால் அவர் ஜஸ்ட் பார்வையிட்டு மட்டும்தான் செஞ்சிருக்காரு. ஆனால் அகழாய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்சல். ஃபஸ்ட்டு வந்தவர் சார்லஸ் மேசன். அம்ரின்ற பிளேஸ்க்கு வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 31ல் வந்திருப்பார். சார்லஸ் மேசன் 26ல் வந்திருப்பார். ஸோ அடுத்து பார்க்கலாம். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு. அதாவது இவர் அகழாய்வு செஞ்சுட்ருக்காரு. அகழாய்வு செஞ்சுருக்கும் போது என்ன ஆகிறாரு அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையில் ஒரு இயக்குநராக பதவி ஏற்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவர் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ன்றவர். இவர் இயக்குனர். அளவையாளர் வேறு, இயக்குனர் வேறு. ஓகேங்களா. இதில் கூட கூச்சு காரணம்லாம் மாற்றி கொடுப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் நிறைய ஆய்வுகள் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிற்காலத்தில் 1940களில் ஆர்எம் வீலர் அப்படின்றவர் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தியிருக்காரு. அதாவது சர் ஜான் மார்சல் வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரோட தொடர்ச்சியாக 40ல் யார் நடத்துகிறாரு அப்படின்னா ஆர்இஎம் வீலர் அப்படின்றவர் ஹரப்பாவில் அகழாய்வு வந்து நடத்துகிறார். ஸோ இதை இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வீலர் அப்படின்னா ஒரு வீல்னாலே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ ரவுண்டாக முடியும். அப்போ 40 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 26 ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா. இதில் 26ல் வந்து சார்லஸ் மேசன், 31ல் வந்தவர் வந்து அம்ரி. ஓகேங்களா. ஸோ அப்புறம் அகழாய்வுக்காக வந்து மொத்தம் 3 தடவை பார்வையிட்டிருப்பார்ல. 53ல், 56ல், 75ல் 3 முறை வந்து பார்வையிட்டவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து பார்வையிட்டிருப்பார். 40ல் யார் வர ஆர்இஎம் வீலர் அவர்கள் வந்து வராங்க. ஓகேங்களா. இந்திய பிரிவினைக்கு ஹரப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டது. அதாவது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச பிறகு பாகிஸ்தானில் தான் நிறைய இடம் இந்த ஹரப்பாவோட இடம் வந்து போயிடுச்சு. எனவே ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள ஹரப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவல் கொண்டனர். அதாவது ஏன்னா பாகிஸ்தான் கூட போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்திய அளவையாளர்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறதான அகழாய்வு பண்ண முடியும். ஸோ வந்து அதை வந்து அகழாய்வு பண்ணுறாங்க. ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராக்கி கர்கி, டோலவிரா ஆகியவை வந்து இத்தகைய முயற்சிகளால் அகழாய்வுக்கு உட்பட்டன. இது எல்லாமே வந்து எங்கே அப்படின்னா வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த பகுதிகள் எல்லாமே. காளிபங்கன், லோத்தல், ராக்கி கர்கி, டோலவிரா இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே அகழாய்வு பண்ணுறாங்க. இப்போ லோத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லோத்தல் அப்படின்ற பகுதி வந்து ஒரு துறைமுக நகரம் குஜராத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான். இப்போ ராக்கி கர்கினா ஹரியானாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து பார்க்கலாம். 1950க்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவின. ஏன்னா 50க்கு அப்புறம் தான் நமக்கு குடியரசுன்றது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அகழாய்வுக்கு நிறையவே வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்து நாகரிகம் எவ்வளோ தூரம் பரவி இருந்துச்சு, அங்கே குடியிருப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 6th புக்கில் 13 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும். 6th புக்கில் வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு இருக்கும். இதே வந்து பார்த்தோன்னா 9th புக்கில் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு இருக்கும். இது 9th. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th வந்து 1.5 மில்லியன் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமில் எந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். இல்லை இது எல்லாமே இருக்குது அப்படின்னா 1.5 சூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்போயுமே பரப்பளவுன்றது அதிகமாக கூட இருக்கலாம், கம்மியாக தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம்.
மேற்கில் வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா சுட்கா ஜெண்டோர் இப்போ இருக்கக்கூடியது. அந்த எல்லை தான் அப்போ வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு எல்லையாக இருந்துச்சு. இப்போ எல்லைனா என்ன, இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்குமே இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தெற்கு எல்லை எது இருக்குது, இலங்கை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கிட்டு நமக்கு அரபிக்கடல் எல்லையாக இருக்குது, இங்கிட்டு வங்காள விரிகுடா எல்லையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குன்னு ஒரு எல்லை இருந்துச்சுல, அது மாதிரி அப்போ நடந்தது சிந்து நாகரிகம்ன்றது ஒரு நாடு மாதிரி. அப்போ அந்த சிந்து நாடுக்கு எவ்வளோ எல்லைகள் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா மேற்கு பக்கம் அதுக்கு எல்லையாக இருந்தது எதுனா சுட்கா ஜெண்டோர். சுட்கா ஜெண்டோன்றது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த சுட்கா ஜெண்டோன்றது. அடுத்து வடக்கில் வந்து சாட்டுகை வந்து எல்லையாக இருந்திருக்கு. அந்த சாட்டுகைன்றது எங்கே இருக்கக்கூடியதுன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து கிழக்கில் ஆலம்கிர்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. ஸோ கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் டைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் சிந்து நாகரிகத்துடைய எல்லைகளாக வரையறுக்கப்படுது. இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது சின்ன சின்ன ஏன்னா ஞாபகம் இருக்காது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா டைமாபாத் அப்படின்னா டைமா அப்படின்னு வரும் நம்மளுக்கு. இங்கே டைமாபாத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே தைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைமா அப்படின்னா டைமண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைமண்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் மகாலட்சுமியே வர மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிழக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம். எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, உத்தர அப்படின்றது உதிக்கிறது. அப்போ நமக்கு சூரியன் வந்து கிழக்குலேருந்து உதிக்கும் இல்லையா. ஸோ அப்போ கிழக்குலேருந்து உதிக்கும்னா உத்தர ஊன்னு வரும். ஆழத்துலேருந்து உதிக்கும் அப்படின்னா ஆலம்கிர்பூர். அப்போ கிழக்கில் ஆழமும் உதிக்குது, உத்தரப்பிரதேசம் உதிக்கிறது ஊ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது வந்து வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்டுகை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஒரு வடை போடணும் அப்படின்னா நம்ம கையால் தான் போடுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த கையால் நம்ம ஒழுங்காக அந்த வடையை போடலன்னா நமக்கு ஆப்பு கிடைக்கும் வீட்டில். ஓகேங்களா. ஒரு வடையை கூட ஒழுங்காக போட தெரியல அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிந்து நாகரிகத்துடைய ஒரு எல்லைகளாக கொடுத்துருக்காங்க. இதன் மையப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வந்து இந்த சிந்து நாகரிகம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தலைநகரம் டெல்லி ரொம்ப முக்கியமான பகுதி, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முக்கியமான பகுதி இருக்கு இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்கு முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இங்கே தான் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து நிலவி இருக்கும். இதே பாகிஸ்தான்லேயும் வந்து இருக்குது. பாகிஸ்தானில் தான் இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து அதிகமாக ஹரப்பான்ற பிளேஸ் இருக்கும், மொஹஞ்சதாரோன்ற பிளேஸ் இதில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்கும். தொடக்கம் இது வந்து எப்படி தொடங்குச்சு சிந்து நாகரிகம் அப்படின்றது, அங்கே தொடக்கத்தில் என்ன நிலவுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று. அதாவது சிந்து பகுதின்றது மெஹர்கர் அந்த டைம்லேருந்தே தோன்றியிருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. சிந்து பகுதியின் புதிய கற்கால பண்பாடுகளுக்கும் பிற்காலத்து நகர் நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா அப்படின்றது தெரியலை. ஏன்னா புதிய கற்காலம் முடிஞ்ச உடனே தான் நம்மளுக்கு இந்த நாகரிகம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கும் இந்த பிற்கால நகர் நாகரிகத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கான்றது இன்னுமே வந்து தெரியலை. ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன. அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாகரிகம் தொடங்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், இப்போ ஒரு ஊரே இருக்குது, ஊர் டெவலப் ஆகணும்னு என்னாகும், ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுவாங்க, அடுத்து 2 வீடு, அடுத்து 3 வீடு, இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் வந்து கிராமம் ஊரில் நல்லா செழிப்படைஞ்சிட்ருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில் வந்து நகரங்கள் வந்து நிறைய தோன்றியிருக்கு. அதாவது ஸ்டார்டிங்கில் மொத்தம் 3 பேர் சொல்லியா, தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சியடைந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. தொடக்க காலத்தில் என்ன ஆகுது, ஊர்கள் வந்து நல்லா செழித்து வளர ஆரம்பிக்குது. முதிர்ந்த ஹரப்பாவில் பண்பாட்டு காலத்தில் நகரம் தோன்ற ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அப்போது கிராமங்கள்லாம் தோன்றியிருக்கு. அதுக்கப்புறம் முதிர்ந்த ஹரப்பாவில் நகரங்கள் தோன்றியிருக்கு. அடுத்தது திட்டமிடப்பட்ட நகரங்கள். அப்படி தோன்றிடுச்சுன்னு சொல்கிறோம்ல நகரங்கள், அப்படி என்னென்ன நகரங்கள் தோன்றுச்சு அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஹரப்பான்றது எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்குது. பஞ்சாப்ன்றது இந்தியாவில் தானே இருக்குது, அதையும் பாகிஸ்தானை போட்டிருக்காங்கன்னா அப்படி இல்லை. நம்மளோடதில் ஒரு பஞ்சாப் இருக்குது, பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது, அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஹரப்பான்றது பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோன்றது வந்து சிந்து, பாகிஸ்தான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முகத்தை வந்து சிந்து வந்து என்ன பண்ணா, அவளோட முகத்தை பார்த்தா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. சிந்து முகத்தை பார்த்தா, ஏன் பிவி சிந்துன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய முகத்தை பார்ப்பாங்க. ஓகேங்களா. முகத்தை பார்த்து பெருமையாக நினைப்பாங்க, நம்ம இவ்வளோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது டோலவிராவும் லோத்தல் சுர்கோட்டடா. இது 3 பிளேஸுமே எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. டோலான்றது தோலவீரான்னு கொடுத்துருப்பாங்க. தோலான்றவங்க கூட சேர்ந்து குஜால்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாங்க. அப்போ வந்து அந்த டைமில் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்தல்ன்றது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் தான் இருக்குது. அது ஒரு நம்மளுக்கு துறைமுக நகரம். குஜராத்ன்றது தான் நம்மளுக்கு அந்த ஆற்றுக்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் இந்தியானா இங்கனக்குள்ளே இருக்கிறது. இப்போ இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இங்கனக்குள்ளே தானே குஜராத் இருக்குது. ஸோ துறைமுக நகரம் இல்லாத லோத்தல்ன்றது இங்கே தான் இருக்கும். அப்போ தான் ஏன்னா கடலோரத்தில் தான் இருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுர்கோட்டடா. இது எங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. அடுத்து காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து வந்து கன்னு இதெல்லாம் வந்து யார் பயன்படுத்துவாங்கன்னா ராஜாக்கள் தான் பயன்படுத்துவாங்க பாதுகாப்புக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது பானவாலியும் ராக்கி கற்கியும் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா.
வானவாளி ராக்கி கற்கை. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வாளி வந்து ஹரி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை விட உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சாலும் நல்லது தான். உங்களுக்கு என்ன க்ளூ தெரியுதோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததில் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ராக்கியும் ஹரியும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹரப்பா கால முக்கிய நாகரிகம். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. முக்கியமாக ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது. அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெரு, சந்து, அதுக்கப்புறம் கழிவுநீர் வசதி இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து அது நகரம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சான்றுகளை நம்ம எடுத்துக்கலாம். தகுந்த குடிமை அதிகாரிகள் கீழ் இதை வந்து பாதுகாத்திருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றின இது வந்து நமக்கு கிடைக்கல. ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்காக எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, சுடாத செங்கற்களை வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுடாத செங்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க, ப்ளஸ் கற்களையும் பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நகரங்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டது. ஸோ இது வந்து கொஷின் கேட்கலாம், எந்த வடிவமைப்பில் இருந்தது ஹரப்பா நகரத்தில்? சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கும். கழிவுநீர் வடிகால்கள் வந்து திட்டவட்டமான ஒரு ஒழுங்குடன் வந்து கட்டப்பட்டிருக்கு. வீடுகள் வந்து சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும், வீடுகள் அப்படின்றது எதால் கட்டிருக்காங்க? சேத்து மண்ணாலான செங்கல். இதே வந்து கழிவுநீருக்கு வந்து அவங்க சுட்ட செங்கலை பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. வீடுகள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை வந்து கொண்டதாக இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ வந்து ஒரு உயர்ந்த மேடை மீது நல்லா திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரத்தை தான் மொஹஞ்சதாரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொஹஞ்சதாரோவில் ஒரு உயர்ந்த மேடை மீது நல்லா கட்டப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட நகரம். இது எங்கே இருக்குது? சிந்துவில், பாகிஸ்தானில் இருக்குன்றதை நம்ம பார்த்துடணும். அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் ரெண்டாக வந்து பிரிஞ்சிச்சு. எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, மொஹஞ்சதாரோன்றது நல்ல ஒரு இது மேலே இருந்துச்சு. இது ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தாழ்வான பகுதி, இன்னொன்று வந்து கோட்டை பகுதி. இந்த கோட்டை பகுதிகளில் நிறைய வந்து தானியங்கள் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது நம்மளுக்கு 6th இருக்கும். இங்கே ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னு மட்டும்தான் இருக்குது. 6th கதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம அதுக்கான வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் வீடியோவாகவே 6th இருக்கக்கூடியதான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியல் அறையும் சரியான கழிவுநீர் வடிகளும் இருந்தது. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகளில் வந்து படிக்கட்டுகள் வந்து இருந்தது. வீடுகளில் பல அறைகள் வந்து இருந்திருக்கு. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றமும் வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. கோட்டை பகுதி அப்படின்னா அங்கே நிறைய வந்து சேமித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அரசர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கான சான்றுகள்லாம் எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இதை பொதுமக்களாலோ மக்களில் சில குறிப்பிட்டவர்கள் வந்து இந்த கோட்டை பகுதியில் இருக்கக்கூடியதை வந்து பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ மொஹஞ்சதாரோன்றது ஒரு கோட்டை பகுதியில் இருக்கக்கூடியது. அங்கே வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருங்குளம் அப்படின்றது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம் ஆகும். ஸோ வந்து பெருங்குளம் அப்படின்றது எங்கே இருந்துச்சு அப்படின்னா மொஹஞ்சதாரோவில். ஸோ பெரிய குளத்தில் தான் முகத்தை பார்த்து கழுவணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பெருங்குளம்ன்றது மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அது வந்து முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம்ன்றதா ரொம்ப முக்கியம். அடுத்தது, குளத்தின் 4 பக்கங்கள்லையுமே உள்ள நடைபாதை வந்து வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளோடு வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 பக்கங்கள்லையுமே நடைபாதைகள் இருந்திருக்கு. வடக்கு பக்கத்துலையும் தெற்கு பக்கத்துலையும் படிக்கட்டுகளும் இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், மேற்குலையும் தெற்குலையும் இருக்குது, இந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். அப்போ வடக்குலையும் தெற்குலையும் படிக்கட்டுகள் இருந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். நடைபாதைன்றது 4 பக்கமே இருந்திருக்கு. அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தாலும் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருந்திருக்கு. அந்த கட்டுமானத்தில் கழிவு நீர் வடிகால் வசதி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நடைபாதைக்கு பக்கத்தில் நிறைய அறைகளும் இருந்திருக்கு. ஸோ ஜிப்சம் சரிந்த சுண்ணச்சாந்தால பூசப்பட்டு நீர் புகாதபடியும் இருந்திருக்கு. கழிவுநீர் வடிகால் வசதி இருந்திருக்கு. அதாவது வந்து இந்த தேவையில்லாத நிறைய கழிவுகள் இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றதுக்கும் வசதி இருந்திருக்கு. பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நிறைய வந்து நீராடல் நிகழ்வு அப்படின்றது இப்போ ஒரு சடங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான நீராடல் அப்படின்றதுக்குள்ளேயே அதை இந்த பெருங்குளத்தில் நிகழ்த்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கு. கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டை கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள் இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க. அவங்களுக்கு நெல் பற்றி இது பண்ணல. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நெல் அவங்க பயிரிடலை. நெல் பயிரிட்டிருக்காங்கன்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டை கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள் இதெல்லாம் வந்து அந்த பயிர்களை அவங்க பயிரிட்டிருக்காங்க. வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாய் அப்படின்றது அவங்க நிறைய செயல்பாடுகளை செய்கிறதுக்கு உபரி வருவாய்ன்றது நம்மளுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய வருவாய் அதுவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஹரப்பா மக்கள் அப்படின்றவங்க உழவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்தை நல்லா உழுது விதைக்கும் வழக்கத்தை அவங்க கொண்டிருந்திருக்கலாம் அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது. உழுத நிலங்களை வந்து நம்மளால எங்கே கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காளிபங்கனில் வந்து கண்டுபிடிக்கப்படுது. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, காலியாக இருக்கக்கூடியதை தான் உழுது நம்ம என்ன பண்ணுவோம், பயிரிடுவோம். ஓகேங்களா? நல்ல ஏற்கனவே விளைஞ்சிட்டு இருக்கிறத போய் உழுவோமா? இல்லை, காலியாக இருக்கக்கூட தான் உழுவோம் அப்படின்ற மாதிரி. அவர்கள் பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் வந்து அவங்க பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து உழவுக்கு வந்து கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு
என்ன டக்குன்னு கலப்பைன்றது இரும்பலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது. அடுத்தது பார்க்கலாம். தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறவங்க தான் தாவரவியலாளர்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. விலங்குகளை பழக்கப்படுத்துதல். ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை அவங்க வளர்த்துருந்துருக்கிறாங்க. எருமை, பன்றி, யானை இந்த விலங்குகள் பற்றின அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் ஹரப்பா பண்பாட்டில் குதிரை அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. அவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மாடுகள் செபு அப்படின்ற வார்த்தையால் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க ஹரப்பாவில். பெரிய உடலமைப்பு கொண்ட இந்த வகை மாடுகள் நல்ல பல முத்திரைகளில் நிறைய சித்தரிச்சிருக்காங்க இந்த செபு மாடுகளை பற்றி. ஸோ ஹரப்பாவுடைய மக்களுடைய உணவு அப்படின்னு பார்த்தோன்னா மீன், பறவை, இறைச்சி அதையும் அவங்க பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. காட்டுப்பன்றி, மான், முதலை இதெல்லாம் அவங்க நாகரிக பகுதிகளை அவங்க பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட இது இருந்திருக்கு அப்படின்ற அதுக்கான சான்றுகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கைவினை தயாரிப்பு. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்புன்றது ஒரு முக்கியமான தொழிலாக தான் இருந்திருக்கு. மணிகள் மற்றும் அணிகலன் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்தன. கார்னிலியன் மணி, ஜாஸ்பர், கிறிஸ்டல்ன்றது படிகக்கல்லை சொல்கிறாங்க. ஸ்டீடைட் அப்படின்றது நுரைக்கல். இதெல்லாம் ஆகியவற்றிலும் செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களிலும் சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை செய்தார்கள். இந்த அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகளுடனும் செய்யப்பட்டன. இவை மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ அப்போ நம்ம இங்கே செய்யக்கூடியதெல்லாம் எங்கே ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதாவது மொத்தம் 4 நாகரிகங்கள் இருந்திருக்கும். அதில் முதல் பழமையான நாகரிகம் அப்படின்னா அது மெசபடோமியா நாகரிகம் தான். மெசபடோமியா நாகரிகம் அப்படின்றதுடைய காலப்பகுதின்னு பார்த்தோன்னா 3500 ஸ்டார்ட் ஆயிரும். சிந்துவெளின்றது 3300 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ சிந்துவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெசபடோமியாவுக்கு வணிகம் செஞ்சுருக்காங்க. இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வு மூலமாக தெரியுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மெசபடோமியாவில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. அங்கே நிறைய இந்த மாதிரியான அகழாய்வு தளங்கள் கிடச்சிருக்கு. ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக உள்ளன. அத்தகைய பொருள்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும் கீழே இதில் கொடுத்துருக்காங்க. எது எங்கெங்கே கிடச்சிருக்கான்னு கொடுத்துருக்காங்க. சங்குன்றது எங்கே இருக்குது அப்படின்னா நாகேஸ்வர், பாலக்கோட்டில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வைடூரியம் அப்படின்றது ஷார்ட்டுகை. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? கை அப்படின்ற வைகை. ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கார்னிலியன்றது நம்மளுக்கு லோத்தல்ல கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு மணி வாங்கணும் அப்படின்னா அது லோக்கலாக வாங்கிடக்கூடாது, நல்லா தரமானதாக வாங்கி கொடுக்கணும் கோவிலுக்கு அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஸ்டீடைன்றது நுரைக்கல்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா யார் பயன்படுத்தினா தெற்கு ராஜஸ்தானில் பயன்படுத்தியதாக நமக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ராஜாக்கள் இருப்பாங்களே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி, ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது செம்புன்றது ராஜஸ்தான். எப்படி நாட்டாம செம்பு அப்படின்னு நாட்டாவுக்கு ரொம்ப செம்பு தானே முக்கியம். அப்போ ராஜாக்கள் செம்பு தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஓமன்லேயும் இது கிடச்சிருக்கு. செம்பு தூக்கிட்டு வந்துட்டாரா ராஜா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ராஜான்றது இந்த இடத்துல நாட்டாமைன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது மட்பாண்டங்கள். ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. நன்கு சுடப்பட்டவையாக இருந்திருக்கு. மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டு இருந்திருக்கு. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கு ஏற்ற தாங்கி, நீரை சேர்த்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கு ஏற்ப குறுகிய பிடியுடன் கூடிய ஒரு கோப்பை, நுனி சிறுத்தும் தாங்கும் பகுதி நன்கு அகன்றும் இருக்கக்கூடிய ஒரு கோப்பைகள், தட்டு, கிண்ணம் இந்த மாதிரி நிறைய இது கிடச்சிருக்கு மட்பாண்டங்கள் வடிவில். அவற்றை வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் அரச இலைகள், மீன் செதில், அப்புறம் ஒன்று வெட்டிக்கொள்ளும் வட்டம், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க. ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும். ஹரப்பா நாகரிகம் வெண்கலக்கால நாகரிகமாகும். அம்மக்கள் செம்பு, வெண்கல கருவிகள் செய்ய அறிந்தவர்கள். ஸோ அவங்களுக்கு செம்பை பற்றியும் தெரிஞ்சிருக்கும், வெண்கலம் பற்றியும் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது வெண்கல கருவிகளை தயாரித்தாலும் வேளாண்மைக்கும் கைவினைப் பொருட்கள் உற்பத்திக்கும் அவங்க பல வகைப்பட்ட கருவிகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வகை படிகக்கல்ல செய்யப்பட்ட கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பு, தந்தத்திலான கருவிகள் இதையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் வெண்கலம் இதை மட்டும் பயன்படுத்தாமல் இதையும் கூட பயன்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கூர்மனை கருவிகள், ஒளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்கான தூண்டில், சவர கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சன கோள்கள் இதெல்லாமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ரோரி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிகக்கல்ல செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியிருந்தாங்க.
இருந்திருக்கிறாங்க. அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி ஆகியவை வந்து ஆயுதங்களை அவங்க வந்து பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ மழுங்கல் முனை கோடாரின்றதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கோடாரின்றது இரும்பில் செய்யப்பட்டது கிடையாது, ஏன்னா இவங்களுக்கு இரும்பு தெரியாது. ஓகேங்களா, அதை தான் அடுத்த லைனில் கொடுத்துருப்பாங்க. ஹரப்பா மக்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது, ஸோ அவங்க கோடாரி பயன்படுத்தியிருக்காங்க, ஈட்டி பயன்படுத்திருக்கனால இரும்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ரோரி செட். ரோரி செட்ன்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த படிவு பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹரப்பா மக்கள் கத்திகளுக்காக வந்து அங்கேருந்து வந்து சில கல்கள்லாம் எடுத்து இது மூலமாக கத்திகள்லாம் செஞ்சுருக்காங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது துணிகளும் அணிகலன்களும். இது வந்து எங்கே இருக்குன்றது மட்டும் ரொம்ப முக்கியம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு ரோரின்ற பகுதியிலேருந்து அந்த செட் அப்படின்றத எடுக்கிறாங்க. துணிகளும் அணிகலன்களும். ஹரப்பா மக்கள் துணியாலான ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. கல்லாலும் உலோகங்களாலுமான அணிகலன்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பருத்தி பட்டு பற்றி நல்லா தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து அப்போ அவங்க பருத்தியும் பயன்படுத்தியிருக்காங்க, ப்ளஸ் பட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு மேலாடை அணிந்துள்ளதை காண்கிறோம். ஸோ இது வந்து பூசாரி அரசனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றன. அது மூலமாக அவங்க அணிகலன்கள் பயன்படுத்தியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ வந்து நடனமாடும் பெண் சிலை எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில். ஒரு பெண்ணோட முகத்தை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி, பெண் முகம் அப்படின்றது மொஹஞ்சதாரோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஹரப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் இது எல்லாமே வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அழகை வேலைப்பாடு கொண்ட அணிகலன்களை உருவாக்கியும் பயன்படுத்தியிருக்காங்க. சில பொறிக்கப்பட்ட வடிவங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ இது மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. சிந்து நாகரிகத்திலேருந்து மெசபடோமியா நாகரிகத்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்க வளையல்கள் இதெல்லாமே அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பயன்பாட்டில் இருந்திருக்கு. அவர்கள் உருவாக்கிய அணிகலன்கள் வணிக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்றம் செய்யவோ பயன்பட்டிருக்கு. வணிகமும் பரிவர்த்தனையும். ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடனான நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. ஏன்னா சிந்துவெளியிலிருந்து அங்கே வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அவர்கள் இந்தியாவில் பிற பண்பாடுகளை சேர்ந்த மக்களுடனும் தொடர்பு கொண்டிருந்தார்கள். சுமேரிய நாகரிகம் நிலவிய, அதாவது சுமேரிய நாகரிகம்ன்றது மெசபடோமிய நாகரிகம் தான். ஸோ வந்து அது எங்கெங்கே நிலவி இருக்குது அப்படின்னா ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக். ஓகேங்களா, நம்மளுடைய வடமேற்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லலாம். மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக் எல்லாமே. ஓகேங்களா, மேப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். இந்த இடங்களில் வந்து ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் வந்து வணிக தொடர்பு இருந்தது குறிப்பிடுது. ஸோ ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் வணிகம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். வணிகம் நடந்திருக்கு தான் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. எது மூலம் அப்படின்னா யூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து அங்கே ஏற்றுமதி பண்ணதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக சொல்லாமல் மெழுக்கா அப்படின்ற பகுதியை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் மெழுக்கான்ற பகுதி வந்து சிந்து பகுதியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாடி வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓமனில் கிடச்சிருக்கு. ஒரு அழகான ஜாடி பார்த்தீங்கன்னா வாங்கிடணும் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் இது எல்லாமே எங்கே கிடச்சிருக்குன்னா மெசபடோமியாவில். ஏன்னா மெசபடோமியாவில் தான் அவங்க வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. அதை தான் நம்ம யூனிஃபார்ம் கல்வெட்டில் பார்க்குறோம். ஸோ வந்து இங்கேருந்து அங்கே வணிகம் செஞ்சிருக்கனால இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே வந்து நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. அடுத்தது கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் இந்தியாவின் வேறு பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களை பெற்று அவற்றை மேலும் சில செயல்முறைகளுக்கு உட்படுத்தி உற்பத்தியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ எக்ஸாம் முன்னாடி ஈஸியாக நோட் பண்ண முடியும். அடுத்தது எடைக்கற்களும் அளவீடுகளும். அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து எடைக்கற்களும் அளவீடுகளும். ஹரப்பாவில் சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் வந்து பயன்படுத்தப்பட்டது. வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதுனால முறையான அளவீடுகளுக்கான தேவை இருந்திருக்கு. ஹரப்பா நாகரிக பகுதிகளிலிருந்து படிக கல்லாலான கனசதுர வடிவ எடைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த வடிவம்னு கேட்பாங்க, கனசதுரம். இதே வந்து நம்மளுக்கு தெருக்கெல்லாம் எந்த வடிவம்னா சட்டக வடிவம். ஓகேங்களா, எடைக்கற்கள் கனசதுர வடிவம். எடைக்கற்கள் வந்து இரும முறையை வந்து உணர்த்துகிறது. அதாவது பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது இரும முறைனா என்ன அப்படின்னா இரு மடங்காக இருக்கும். 2 4, 4 2 8, 8 2 16 அந்த மாதிரி வந்து 2 2 வந்து எடுக்கிற மாதிரி வந்து அந்த எடைக்கற்கள் இருந்திருக்கு. 16 விகிதம் கொண்ட சிறிய அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. அதாவது 16 விகிதம் கொண்ட ஒரு சிறிய அளவீடு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு அளவுக்கு வந்து 13.63 கிராம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம கணக்கு போடுறோம். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் அப்படின்றது வந்து 1.75 சென்டிமீட்டர் ஆக கொள்ளும் விகிதத்தில் அவங்க அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க பயன்படுத்தின அளவு வேறு, நம்ம பயன்படுத்துகிற அளவு வேறு. அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் இருந்திருக்கு, படிகக்கல்லில் செய்யப்பட்டிருந்திருக்கு. அவர்கள் வந்து இருமை எண்முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அணிகலன்களையும் உலோகங்களையும் எடை போட பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து முத்திரைகளும் எழுத்து முறையும். ஸ்ட்ரீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றால் ஆன முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹரப்பா எழுத்து முறை இன்று வரைக்கும் வந்து நம்மளால் வந்து விளங்கி கொள்ள முடியவில்லை. அதை புரிஞ்சு அதோட பொருள் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வரைக்கும் அங்கேருந்து. அதில் ரொம்ப மிக நீளமான எழுத்து தொடர் அப்படின்னா 26 குறியீடுகள் கொண்டதாக இருந்திருக்கு. பல அறிஞர்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து ஐராவதம் மகாதேவன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பர்போலா, இவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது நம்ம 9th புக்கில் பார்த்துருப்போம். போக்குவரத்துக்கு உட்படும் பொருட்கள் மீது குறியிட்டு அடையாளப்படுத்துவதற்காக முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பொருள்களின் உரிமையாளரை குறிப்பதற்கும் வந்து அந்த முத்திரைகள் வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கணிச்சிருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள். கலையும் பொழுதுபோக்கும். ஹரப்பா நாகரிக பகுதிகளிலிருந்து கிடைக்கும் சுடுமண் உருவங்கள், மட்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறனை உணர்த்துகிறது. ஸ்ட்ரீடைட் கல்லில் அமைந்த மதகுரு, செம்பால் ஆன நடனமாடும் பெண், இவை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மதகுரு ப்ளஸ் இது ரெண்டுமே வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோ. இந்த குருவோட முகத்தை பாருங்களேன், அவ்வளோ அம்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து பெண்ணுடைய முகத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவீரா, இங்கெல்லாம் எது கிடச்சிருக்குன்னா கல் சிற்பங்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கல் சிற்பங்கள் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு, டோலவீராவில் கிடச்சிருக்கு, ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். டோலவீரான்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கல் சிற்பம். தோலா கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், கல்லால் வந்து அடுக்கி விளையாடுவோம், அதில் சிற்பம் செஞ்சு விளையாடுவோம். தோலா அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ், நண்பர். ஓகேங்களா, அந்த மாதிரி தோலா படம் பார்த்துருப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொம்மை வண்டிகள், கிளுகிழுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படுவதை போன்ற காய்கள், கட்டங்கள், வரையப்பட்ட பலகைகள், இது எல்லாமே வந்து ஹரப்பா மக்கள் வந்து பொழுதுபோக்குக்காக அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அடுத்தது நம்பிக்கைகள். சிந்து மக்கள் இயற்கை வழிபட்டிருக்காங்க. அரச மரங்கள் வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம். சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வ வழிபாட்டை போல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஸோ வந்து அவங்க அரச மரத்தை வழிபட்டிருக்கலாம், இது ஒரு பாயிண்ட்டு. தாய் தெய்வம் வழிபட்டிருக்கலாம், இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து வேள்வி பீடம் வந்து அவங்களுக்கு அடையாளம் கண்டிருக்காங்க, எங்கே அப்படின்னா காளிபங்கன். ஓகேங்களா, ஸோ காளி தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ காளி தெய்வத்துக்காக அவங்க வந்து பீடங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வேள்வி பீடங்கள் வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹரப்பா மக்கள் இறந்தோரை புதைத்தனர், புதைப்பதற்கான சான்றுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதற்கான சான்றுகள் வந்து கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஹரப்பா புதைக்கலிகளில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள், இதெல்லாமே வந்து போட்டு இது பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இறப்பிற்கு பின்னர் வந்து ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புதைக்கும் போது இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது அரசியல் முறை. மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை அரசியல் முறை செயல்படுத்தி உணர்த்துகிறது. தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்கு தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கும். அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பால் இத்தேவை நிறைவேற்றப்பட்டிருந்திருக்கலாம். இவங்க வந்து ஏன்னா கரெக்டான முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அரசியல் முறை இருந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் அதுக்கான சான்றுகள் கிடைக்கல. அடுத்தது ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் வந்து செயல்பட்டிருந்திருக்கலாம். பண்பாட்டு பொருள்களிலும் அளவீடுகளிலும் காணப்படும் சீரான தன்மை ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்துக்கு கீழே இயங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருத்தை வெளிப்படுத்துது. ஆனால் சான்றுகள் நமக்கு கிடைக்கல, அவ்வளோதான். ஓகேங்களா, அதாவது வந்து கருத்துக்கள் நிலவிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழி பேசியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் தரப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் நகர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியா இதுதான் வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷங்க, இந்தியா இதுதான் இருக்குது அப்படின்னா இந்த வடமேற்கில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் போது இங்கேருந்து இப்படி நகர்ந்துக்கலாம், யமுனை இந்த பகுதிகளுக்கு நகர்ந்துக்கலாம் கிழக்கு நோக்கியோ, இல்லை அங்கேருந்து தெற்கு நோக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம். திராவிடர்கள் அப்படி உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். தங்கள் நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க இப்படி வந்திருக்காங்கன்னு கொடுத்துருந்தாங்க. அவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளை குடிபெயர்ந்திருக்கலாம். எனினும் ஹரப்பா எழுத்துக்களோட பொருள் வந்து விளங்கினால்தான் அவங்க எதனால் அங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன அங்கே பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அந்த எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிச்சா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடும். மேய்ச்சல் சமூக மக்கள், வேளாண்மை செய்வோர், வேட்டையாளிகள், உணவு சேகரிப்போர், இவங்கெல்லாம் வந்து அந்த குழுக்களாக சேர்ந்து சிந்து பகுதிகளில் வசிச்சிருந்திருக்காங்க. இப்பகுதிகளில் கிராமங்களும் பெரிய நகரங்களும் நிறைய இருந்திருக்கு. மக்கள் அங்கு ஒன்று கலந்து வந்து இருந்திருந்திருக்காங்க. ஸோ
கிராமங்களும் இருந்திருக்கு, பெரிய நகரங்களும் இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இத்தகைய எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் இக்காலகட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம். அப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும். அப்போ இது என்ன சொல்லுது? ஹோல் இந்தியாவிலேயே இருந்திருக்கலாம்ன்றத சொல்லுது. ஏன்னா இங்கிட்டு குஜராத், இங்கிட்ட அருணாச்சல பிரதேசம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருந்திருக்கலாம். அடுத்து காஷ்மீர் இங்கே இருக்குது, இங்கே கன்னியாகுமரி, இங்கேருந்து இங்கே வரைக்குமே இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர்களின் வரலாறும் இதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இச்சமூகங்களோட பண்பாடு, சூழலியல் அறிவு இந்திய பண்பாட்டுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க இருக்கனால தான் திராவிடர்கள் அங்கேருந்து வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பிரகடனப்படுத்திக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சிந்து நாகரிகம் செழிப்புற்ற போது பிற பகுதிகளில் பல்வேறு பண்பாடுகள் வளர்ந்து கொண்டிருந்தன. இந்திய துணைக்கண்டத்தின் தென் பகுதியிலும், அதாவது கேரளாவில், இலங்கையில் வேட்டையாடியும் உணவு சேகரித்தும் வாழ்ந்த சமூகங்கள் வந்து அந்த டைமில் வாழ்ந்திருக்கு. அதாவது சிந்து பகுதி வடமேற்கில் இருந்த டைமில் தென்னிந்தியாவில் வேட்டையாடி வாழ்ந்த மக்கள் வந்து இருந்திருக்காங்க. படகு போக்குவரத்து குறித்த அறிவுடன் இருந்த ஹரப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அந்த வணிக அறிவு இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு படகு வந்து பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அதனால் தென்னிந்தியாவோட தொடர்பு வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதற்கு தெளிவான தொழில் சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென்னிந்தியாவின் வடபகுதி, குறிப்பாக கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இதிலெல்லாம் வந்து புதிய கற்கால பண்பாடுகளுடன் மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மையிலும் ஈடுபட்டு வந்தனர். நல்லா பார்த்துக்கோங்க, வடமேற்கு பகுதியில் சிந்து நிலவி இருக்கு. அதே டைமில் தெற்கில் வந்து இந்த கேரளா இந்த சைட்லாம் வந்து வேட்டையாடி இது பண்ணியிருக்காங்க. அதே டைமில் கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தில் வந்து புதிய கற்காலம் நிலவி இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வேளாண்மையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. புதிய கற்கால பண்பாடுன்றது வந்து காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும், மத்திய இந்தியாவிலும், கிழக்கு இந்தியாவிலும் பரவியிருந்த தக்காணத்திலும், மேற்கு இந்தியாவிலும் செம்புகால பண்பாடு நிலவியிருந்தது. அப்போ புதிய கற்கால பண்பாடுன்றது எங்கே இருந்துச்சு? காஷ்மீரில் இருந்துச்சு, கங்காவில் இருந்துச்சு, வட இந்தியாவில் இருந்துச்சு, மத்திய இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிழக்கு இந்தியாவிலையும் பரவி இருந்திருக்கு. ஆனால் அதே டைமில் தக்காணத்திலையும் மேற்கு இந்தியாவிலையும் எந்த பண்பாடு இருந்துச்சுன்னா செம்புகால பண்பாடு. தக்காணம்ன்றது தக்காணத்தில் தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? நம்மளோடது தக்காண பீடபூமியில் இருக்கக்கூடியது தான். அப்போ தக்காணத்திலையும் மேற்கு இந்தியாவிலையும் எது இருந்திருக்குன்னா நம்ம செம்புகால பண்பாடு அந்த டைமில் பயன்படுத்தி இருந்திருக்கோம். இவ்வாறு இந்திய ஹரப்பா காலத்தில் வந்து பல்வேறு பண்பாடுகளோட கலவை வந்து அந்த டைமில் இந்தியாவில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வீழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஒரு பாக்ஸ் விட்டுட்டு வந்திருந்தோம், அதை பார்த்துடலாம். சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாகத்தோட வெளிப்பாடுன்றது இந்த சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நாகரத்தோட தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்துக்குரியதாக இதுவரை இருந்துட்டு இருக்கு. சிந்து எழுத்துக்களோட பொருளை இன்னும் கண்டறிய முடியவில்லை. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகள், மெல்லிய கீழர்கள் எழுதப்பட்ட வாசகங்களும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சிந்து நாகரிகத்துக்கும் நிறைய உறவு இருந்திருக்கு நமக்கு அவங்களுக்குன்றத அந்த சின்ன சின்ன குறியீடுகள் வந்து காமிக்குதுன்றதை கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து வாழ்ந்து வந்ததற்கு நிறைய சான்றுகள் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இடைக்கற்காலத்திலேருந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்றதுக்கு சில சமூகங்கள் வந்து சிந்து பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்றத மறுக்க கண்டிப்பாக முடியாது. ஸோ வந்து அதுக்கான உறுதியானது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இன்னும் அதிக ஆய்வுகள் செஞ்சு நிறைய பொருட்கள் கண்டெடுத்தால் தான் முடியும். பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இதெல்லாம் வந்து இந்தியாவில் 2ஆம் கட்ட நகரமயமாக்கத்தின் பகுதிகள். நல்லா பார்க்கணும், முதல் கட்ட நகரமயமாக்கம்னா சிந்து நாகரிகம்னு நடந்திருக்கு. 2ஆம் கட்டம்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழடி, உறையூர், அரிக்கமேடு. ஓகேங்களா? அரிக்கமேடுன்றது நமக்கு பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதிகளை 2ஆம் நகரமயமாக்கத்தோட பகுதிகள் இது ரொம்ப முக்கியம். 2ஆம் நகரமயமாக்கத்தோட பகுதிகள் எதுன்னு கேட்பாங்க. இந்த ஊர்கள் சிந்து நாகரிகத்திலிருந்து வேறுபட்டவையாக இருக்குது, ரொம்பவே வேறுபடுது. இப்போ கீழடி அப்படின்னா அங்கே வந்து அதோட காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிமு 600 சேர்ந்ததாக வந்து நம்மளுக்கு இன்னொரு புத்தகத்தில் யூனிட் 8ல் படிப்போம். ஓகேங்களா? ஸோ இதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ வந்து இங்கே வந்து மேப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட இந்தியா அப்படின்றது இந்த இது ஃபுல்லாக இதுக்குள்ளே முடிக்கிறது நம்ம இந்தியா. இங்கிட்ட இது இருக்கிறது வந்து பாகிஸ்தான், இங்கே இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இங்கிட்டு போயிட்டு தான் ஈரான். நம்ம பார்த்தோம் இல்லையா சுட்கா ஜெண்டோர்ன்றது இந்த எல்லை பகுதி, இங்கே பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடியதான் சுட்கா ஜெண்டோர். அதுதான் அந்த டைமில் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் எல்லையாக இருந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இந்த மேப் வந்து எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க தமிழ் பெயர்களை அங்கே இருந்திருக்கு, அங்கேருந்து தமிழ் பெயர்கள் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. பூம்புகார் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. காவிரி, யாழூர் ப்ளஸ் பாண்டி, கொர்க்கை, சேரன், பொதினேன், அடுத்து போர்த்தமிழ் இதெல்லாம் அவங்க ஆப்கானிஸ்தானில் பயன்படுத்துகிறாங்க. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் மத்ரை, கொர்க்கை, தோன்றி, ஆமூர், குன்று இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்குன்றதை அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 1900 சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது வீழ்ச்சி அடைந்தது. 3300 தோன்றுது, 3000 தான் கரெக்டாக அடையாளப்படுத்தப்படுது. ஸோ 3000 2600 ஒரு பகுதியாகவும் 2600 நமக்கு 1900 வரைக்கும் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. 1900 வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் வந்து காலநிலை மாற்றமாக இருக்கலாம், மெசப்பட்டோமியத்தில் வணிகத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டு மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்கலாம், வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா ஆறுகளோ நீர்நிலைகளோ வந்து வற்றி போயிருக்கலாம், இல்லைனா வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு படையெடுப்பாக இருந்திருக்கலாம், வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா சிந்து
ஆறுன்றது வந்து கொஞ்சம் ஆற்றோட போக்கை மாற்றிருக்கும் போது தண்ணி கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் காரணமாக வச்சு தான் சிந்து மக்கள் வந்து அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை சொல்கிறாங்க. அடுத்தது பாடச்சக்கம். இதில் என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? இந்தியாவின் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏறத்தாழ 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குது. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில், ஓகேங்களா? ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் 2 மில்லியன் ஆண்டுகள்லேருந்து தொடங்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து ஏராளமான மக்கள் வந்து குழுக்கள் இந்நிலப்பகுதியில் நிறைய பேர் ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இடம்பெயர்தல் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. இக்குழுக்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைத்து கொண்டு தனி சிறப்புடன் கூடிய வாழ்க்கை முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. கைக்கோடரிகளை பயன்படுத்திய மனிதர்கள் வந்து இந்தியாவில் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். ஸோ கைக்கோடரியை பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்காங்க? 2 மில்லியன் ஆண்டுகள். இடைக்கற்காலத்திலிருந்து வெவ்வேறு சமூகங்கள் இந்தியா எங்கும் பரவி இந்தியாவின் பண்பாட்டு அடித்தளத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து குழுக்களின் கூட்டான பங்களிப்பு பன்மைத்துவம் வாய்ந்த இந்திய பண்பாட்டு செழுமை சேர்த்துள்ளது. இந்தியாவின் வெவ்வேறுபட்ட மொழிகளும் பண்பாடுகளும் இந்திய வரலாற்றோடு தொடர்புடைய சிக்கலான செயல்முறையை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது முதல் நகரமயமாக்கம் அப்படின்றது எங்கே நடந்திருக்குன்னா சிந்து. ஸோ எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2006. அப்போ தான் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பான்றது நிகழ்ந்த டைம். சிந்து நாகரிகம் வடமேற்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான பண்பாட்டு முறைமையாக இருந்தபோது நல்லா இந்தியாவில் வேறு வேறு பகுதிகளில் வேறு வேறு பண்பாடு. இப்போ எடுத்துக்கிட்ட கேரளாவில் வேட்டையாடி சமூகமாக இருந்தாங்க. கர்நாடகா ஆந்திராவில் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ தென்னிந்தியாவிலையும் தக்காணம் மேற்கு பகுதிகளில் இங்கே வந்து செம்புகால பண்பாடு நிலவிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் வந்து தெளிவாக பார்த்தோம். அடுத்தது புக் பேக் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் பற்றி தெரியாது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் தரேன். செம்பு, தங்கம், வெள்ளி, இரும்பு. இதனால எது தெரியாதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது 2வது கேள்வி, எந்த விலங்கு பற்றி அவங்களுக்கு தெரியாது? காளை, எருமை, காட்டுப்பன்றி, குதிரை. இதில் எது பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 3வது பெருங்குளம் அப்படின்றது எங்கே கிடச்சிருக்கு? ஹரப்பால கிடச்சிருக்கா, மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கா? இது 3வது கேள்வி. அதுக்கு அடுத்தது வந்து 4வது கேள்வி. இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க தவறாக நினச்சிக்க வேணாம், என்னன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க கண்டிப்பாக தெரியும். ஒரே டைமில் வந்து எல்லாத்துக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்தது 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹரப்பாவை எத்தனையாக பிரித்தாங்க, ஓகேங்களா? தொடக்க கால ஹரப்பா இந்த மாதிரிலாம் பிரிச்சிருந்தாங்களா, அது எத்தனை பகுதியாக பிரிச்சிருந்தாங்க? அதில் 5வது கேள்வி, மொத்தம் எத்தனை பகுதி? அதில் வந்து ஒரு பகுதி எந்த பகுதினா பிந்தைய ஹரப்பா எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரை, ஓகேங்களா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் எதுக்கான கிளாஸ் வந்து GS கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் சொன்னோம். எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னா 6th சிந்துவெளி முடிச்சாச்சு. அடுத்த 6th வந்து செகண்ட் லெசன் வட இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, தென்னிந்தியாவில் பண்பாடு என்ன நிலவி இருக்குன்றது ஒரு லெசன். அந்த லெசன் கிளாஸ் 2 கொடுத்துருப்போம். இது கிளாஸ் 1, கிளாஸ் 2க்கு அந்த லெசன். கிளாஸ் 3 வந்து 9th சிந்துவெளி பார்த்துருப்போம். கிளாஸ் 4 தான் இப்போ 11th சிந்துவெளி பார்க்குறோம். மொத்தம் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸில் இது வரைக்கும் 4 வகுப்புகள் நடந்திருக்கு. அடுத்தது 5வது வகுப்பு. இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டன் போட்டால் அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் இது பயனுள்ள வகையில் இந்த வகுப்பு அமையும், ஓகேங்களா? ஸோ டன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காமல், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் பெய்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது வந்து உங்களுக்கு நிறைய இப்போ குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கான பெய்ட் பேட்ச் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ப்ளஸ் அதுக்கடுத்து மேக்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அடுத்து GSக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, எந்த டவுட் இருந்தாலும் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். அதை கேட்டுட்டு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.